இன்றைக்கு இந்த சாப்பிட்டீங்களா இன்றைக்கு? ஓமப்பா சோத்தாக்கினா கறி இல்லை. அந்த வீட்டுக்கு அருகிட்ட போய் பிளாக்கா பிஞ்சு வாங்கி வந்து அதை சுண்டி நம்ம பிள்ளா இப்படி அனுச்சிவியமாக தான் இருக்கு எங்களுக்கு. இது இந்த கீவர் காசை நம்பிட்டு தான் நான் இருக்கிறேன். பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்க அரிசியும் இல்லை, எங்கால ஒன்று இல்லை. ஒரு பக்கத்து வீட்டில் நான் சாப்பிட்டுட்டு வந்தேன். மாவடியம்புக்கு போனேன் நாங்கள் இன்றைக்கு. அப்போ வலிப்பு வந்து என்ன செய்யறீங்க? எவ்வளோமையா வலிப்பு வந்தால் படுத்துட்டு இந்த காய் காலெல்லாம் சுண்டி இழுக்கும், கண்ணை கொண்டு திருப்பேன். பிள்ளைகளிருந்து கத்துவாங்க. பிறகு கொஞ்ச நேரத்தால் நல்லா வைத்திரும். வேற ஒன்றும் செய்யற இல்லையா? வேற ஒன்றுமே இல்லை. ஹஸ்பண்ட் என்ன வேலை சரி? உங்களோட மிஸ்டர் அவர் இல்லை. ஓகே. எவ்வளோ நாள் செத்து? 12 வருஷம். இப்போ நீங்கள் இப்போ தனியாக ஒரு ஆளாக வந்து பிள்ளைகளையும் வளர்க்குறீங்க. அப்படி ரைட். 10 குடும்பங்கள் சந்திருக்கிறாங்க. இதில் வந்து 3 குடும்பங்கள் தான் பார்த்துருக்கோம். என்ன காரணத்துக்காக மிச்சம் இருக்கிற 7 குடும்பத்தையும் நீங்கள் போய் பார்க்கலன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் உண்மையாகவே சொல்லணுமெண்டா எனக்கு கவலையாக இருக்குது. என்னென்னு சொன்னால் அவங்கள்ட்ட போயிட்டு நான் வந்து பிடிச்சிட்டு அவங்களோட பிரச்சனையை வந்து கேட்கக்குள்ள அந்த முதலாவது கதைக்குள்ளே ஓகே, அதை தாண்டி போக்குள்ள வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த அம்மா கூட சொல்லியிருந்தா அவள் சாப்பிடலை, சரியா பசிக்குது, சோறை மட்டும் செஞ்சு நான் கறி இல்லை என்ற மாதிரி. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு ஹெல்பிங் வீடியோ தான் செய்ய போகிறேன். அப்போ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் வந்து 2:30 ஆகுது. அப்போ நான் இப்போ வீட்டில் இருந்து வெளிக்கிட்டு சித்தாண்டி போகிறேன். சித்தாண்டிக்கு என்னத்துக்காக போகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் சித்தாண்டியில் வந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தேன். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 10-15 குடும்பங்கள் இருக்குது, கஷ்டப்பட்ட ஆட்கள் இருக்குது. அவங்களோட பிரச்சனைகளை வந்து பாருங்கள், வந்து அவங்களோட வந்து கழிச்சு பாருங்கள். உண்மையாகவே சரியாக கஷ்டப்படுறாங்க. வர ஏழுமா அவங்களுக்கு டைம் இருக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தேன். நான் வந்து என்ன கதை இது, நான் கட்டாயம் வந்து வாரன் என்று சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்ட் பவித்ரனையும் வந்து கூப்பிட்டேன். அவள் பவித்ரன் வந்துட்டு இந்த பயணத்தை வந்து போகிறோம். அங்கே போய் பார்ப்போம், அவங்களோட கஷ்டங்களை வந்து பார்த்து அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது என்றதையும் வந்து இந்த வீடியோ மூலமாக போடுவோம் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து தான் போகிறேன். அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அம்மா, ஜெர்மனி நாட்டில் இருக்கிற ஒரு அம்மா, அவங்களோட அப்பாட ஆண்டு தினத்துக்காக ஒரு பணம் கொஞ்சம் அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஆண்டு தினத்துக்காக கஷ்டப்பட்டாங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி. அப்போ அந்த காசும் வந்து என்கிட்ட வந்து இருக்குது. அந்த காசையும் வந்து கஷ்டப்பட்டாக்களை கொண்டு கொடுக்கணும். ஆனால் கொடுக்குறது வந்து ஒரு சரியான ஒரு விதத்தில் இருக்கணும். எப்படி சொல்கிறோம், உண்மையாகவே கஷ்டப்பட்டவங்களுக்கு போகணும். என்னென்னா இப்போ வந்து பார்ப்பீங்கன்னு நிறைய பேர் இப்போ நாங்கள் உதவி செய்கிறோம்ன்றதுக்காக சில பேர் வந்து உண்மையாகவே கஷ்டம் இல்லாமலும் வந்து அந்த உதவியை பெறணுமென்றதுக்காகவும் வந்து கேட்பாங்க. ஸோ வந்து நாங்கள் போகிற இந்த பயணம் நல்லபடியாக அமையணும். உண்மையாகவே ஒரு கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு இந்த உதவி போய் சேரணும் என்றதும் என்ற ஆசை. இந்த வீடியோவை யாரும் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது அடுத்தடுத்த வீடியோஸ் இருக்குது, எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். என்னென்ன பார்க்குறோம், என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறோம், அவங்களோட பிரச்சனைகள் என்ன என்றதையும் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். நீங்கள் தான் இந்த வீடியோவில் வியூவர்ஸ். அதே போல் வந்து இந்த வீடியோவில் பார்க்குற விஷயங்களுக்கு முடிவு எடுக்கிறதும் நீங்கள் தான். நான் இந்த வீடியோவில் முடிவு எடுக்க போகிறது இல்லை, நீங்களே தான் முடிவெடுக்க போகிறீங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா, இவங்க ஓகேவான்றதையும் நீங்களே பார்த்து முடிவெடுத்துக்கொள்ளுங்க. வாங்க இப்போ உள்ளுக்குள்ளே வீடியோக்குள்ளே போவோம். இது நம்ம வந்துட்டோம். இப்போ அந்த சித்தாண்டிக்கிட்ட வந்துட்டு கால் பண்ண சொன்ன ஒரு அணி அவருக்கு தான் கால் பண்ணுறோம்ப்பா. ஆமாம், ஒரு கால் பண்ணி கேட்டுட்டு அப்படியே போனோம்டா. சரி, அண்ணா இந்த MMBயில் நிற்கிறேன், ஸ்கூலுக்கிட்ட. ஸ்கூலுக்கு முன்னாடி நிற்கிறேன். எடுத்துட்டு வரேன், கேள்ற கொஞ்சம். நீங்கள் வரீங்களா? பாருங்கண்ணா, இந்த ஏரியாவில் பாருங்கண்ணா அப்படி இருக்கு. அப்படி சொல்லி இதில் வந்துருக்கிறாருங்க. இப்படி இந்த இதான் மேடம்.
எங்கே இருக்காங்க? ஓகே ஓகே. ஒவ்வொரு வீடும் தள்ளி தள்ளியா இருக்கு. ஆ இதுக்குள்ள 3 பேர் மத்தாக்கள் கோயிலுக்கு. ஓகே அம்மா சொல்லுங்க, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? உங்களோட பேர் என்ன? என் பேர் கண்மணி. முழு பேரை சொல்லணுமா? கண்ணமுத்து கண்மணி மேனே. அவருக்கு கை காலுமே இல்லாது. யாருக்கு? நம்மளோட புரிஜனா இருக்கு. சரி. நடுவில் தம்பிக்கு. சரி. இல்லைடா ஒரு கப்பும் இல்லை. இந்த வீட்டில் நாங்கள் என்னமோட்ட பிள்ளைகளோட பேர பிள்ளைகளோட அவங்களுக்கும் அப்பா இல்லை. 3 பிள்ளைகள் அவருக்கு, 2 பொம்பளையும் ஒரு ஆம்பளையும். அவங்களோட இருந்து நாங்கள் என்ன ஆக்குறது இருந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 67 இருக்கு. 67 வயசு. அப்போ இப்போ உங்களுடைய தொழில், அன்றாட தொழில்? தொழில் ரெண்டும் இல்லாமனே. இந்த பிள்ளைகள் என்ன வந்தா இருந்தா பிள்ளைகள் எத்தனை பேர்? 2 பிள்ளைகள் 4 பேர். அவங்க 4 பேரும் மாண்டுத்தாங்க. ஒரு ஆள் கூடு வாயில மாமியார் விட்டு இருக்கிறாவும். ஓகே. வீடு கட்டின விட்டு இடமட்டில் கிடக்குமா? என்ன குழனுக்குள்ள ஒரு வளவு வாங்கி அரிசாங்க இந்த வீடு நின்ற மட்டத்தில் கிடக்கு. மற்றது செய்யலை. அப்படியே கிடக்கு. இப்போ 4-5 வருஷமாக அதை எடுத்து அதுக்கும் 1000 கடன் பட்டு தான் செய்தேன். அவங்க ஒரு 20 பக்கெட் சீமெந்து தந்திக்கிறாங்க. ஒரு 8000-10,000 போல காசு. யார் தந்த 20 பக்கெட்? அந்த ஆக்கள் தான் அந்த வீடு கட்ட தந்தாக்கள். நிறுவனமா? ஓ, பிரமதாசா ரஞ்சித் பிரமதாசா அடிக்கக்குள்ள அந்த வீடு தந்தவங்க. அதாவது வீடு இருக்கி உள்ளாக்கள் கட்டுறாங்க. மண்ணில்லாத நாம நெய்தே கூலியில் வச்சுட்டு அங்கே கிடந்த அம்மகனே குடிலுக்கு நெருப்பு வச்சு விடுது. புள்ளி 7 பேருக்கு 1/2 கிலோ 7 செய்து விட்டுதுமா. எங்க குடியில்? சித்தாண்டி முதலாங்குறிச்சி. அங்க இருக்கிறீங்களா? வில்லு தோட்டம். இப்போ இதுக்கே இடம் இல்லாம எனக்கு. அப்ப இது யார் வீடு? இது மகளோட அழிக்கிறேன். ஓகே. அப்போ இப்போ இன்றைக்கு இந்த சாப்பிட்டீங்களா இன்றைக்கி? ஓமப்பா, சோத்தாக்கினா கறி இல்லை. அந்த வீட்டுக்கு அரைக்கிட்ட போய் பிளாக்கா பிஞ்சு வாங்கி வந்தா அதை சுண்டின மணப்பு பிளா போட்டு இப்படி அனுப்பிச்சிவியமா தான் இருக்கு எங்களுக்கு. ஒரு பிடியை வாய்க்க ஓடுது. நான் இருந்தேன். மகள் ரோட்டை போய் அந்த மகள் அக்காட மகளுக்கிட்ட நான் இருக்கிற. ஓகே. இப்போ உங்களுக்கு எதுவும் தேவைன்னு சொன்னால் என்ன கேட்பீங்க? ஒரு விஷயம் ஒரு தேவைன்னு இருக்குமுண்டா என்ன கேட்பீங்க? தேவைண்டா அந்த வீட்டை கட்டி தந்தாலும் நல்லாம், சாப்பாட்டு பசி தந்தாலும் நல்லாம். அங்கட ஆம்பிள்ளைக்கு லவுண்டுக்கும். ஓகே. இந்த காலு போல வலை வெட்டி போட்டான். அது என்னடுக்க காயம் வந்து வெறி தந்தான். இது இவங்களோட பேர் வந்து எழுதிருக்கீங்களா நீங்கள்? ஓ, நடுவில் தம்பி கண்மணி. ஓகே. ஒரு எழுதிட்டீங்கண்ணே. நடுவில் தம்பி சாரதா தேவி. சாரதா தேவி மகள். அது ஆம்புள்ள எல்லாம் இருக்கிறா. அவளோட மகள் தான் அவ. சரி. அப்போ உங்களுக்காக வந்து நான் ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு உலருணவு பொதியோண்டு 23ஆம் தேதி, சரியா? 23ஆம் தேதி எடுத்துகிட்டு வருவேன். அம்மாவோட பேரை போட்டிருக்கீங்க தானே? நம்மளோட குடும்பத்தை போட்டுட்டீங்க தானே? சரியா? அப்போ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு உதவி உண்டு, எங்களால் முடிஞ்ச அளவு உதவி ஒன்று செய்கிறோம். அது வந்து நான் கொண்டு வந்து தரக்குள்ள அது யார் தந்திருக்கிறாங்க, என்ன காரணத்துக்காக தந்திருக்காங்க, என்ன விஷயம் ஒன்று சொல்லி உங்களுக்கு நான் சொல்லுவேன். சரி? அதுக்கு பிறகு 23ஆம் தேதி நிற்பீங்களா? ஓ, நான் இங்கே அங்கே கிளம்பி நடக்கு இல்லாம என்னாரு திங்கக்கிழமை டேட் வருதா பார்க்கணும்னே? இன்னைக்கு 20 வெள்ளி வருதா? வேறு கரியாரமா. ஓ, சரியா? சரி. அப்போ நாங்கள் போகிறோம். அப்போ அடுத்தாக்கில் வாவோம்ண்ணே. மத்தாக்கில் வாவோம். வாங்க போவோம். அப்படி யாரும் இருக்காங்க பெரியாக்கள்? அம்மா வணக்கம். மரத்தால் விழுந்து செத்து தான். யார் இவங்களோட மிஸ்டரா?
எவ்வளோ நாள் நடந்து 2023 2 மாதம் 4ஆம் தேதி 6ஆம் தேதி. வாங்கண்ணே இல்லை இல்லை இருங்களேன் கதைப்போம் இருக்கா இருக்கா வாங்கண்ணே கொஞ்சம் தள்ளுங்க சரியா தம்பி அவ்வளோ சட்டையை போட்டோமா? அதில் இருக்குமா நீ அதில் இருக்கு வா என்ன நடந்து மரத்தில் தேங்காய் ஏறின மாதிரி விழுந்து செத்துட்டாருங்க. ம் விழுந்து காட்டடைப்பு வந்த மாதிரி விழுந்து செத்துட்டாரு. ம் எனக்கு தெரியாது, விழுந்தது தான் எங்களுக்கு தெரியும். ம் எவ்வளோ நாள் 2023 2ஆம் தேதி 6ஆம் மாதம். சரி இப்போ நாங்கள் என்னத்துக்காக வந்திருக்கோம்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. நாங்கள் என்ன காரணத்துக்காக வந்திருக்கோம்னு சொன்னால் இந்த ஏரியாவில் கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆட்களை வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி கொண்டிருக்கோம் சரியா. ஒரு 10 குடும்பம் மாதிரி இல்லாட்டி ஒரு 15 குடும்பம் மாதிரி ரைட். அப்போ அப்படி நாங்கள் கேட்ட மட்டும் எனக்கு இந்த அண்ணன் தான் உங்களை வந்து தெரிவு செய்து வந்து நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆட்கள் உங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்லி ரைட். அப்போ அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறோம். உங்களோட பிரச்சனைகள் வந்து கேட்குறோம் ரைட்டா. இப்போ உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்கும்னு சொன்னால் உங்களுக்கு சொல்ல விருப்பம்னு சொன்னால் சொல்லுங்கள். உங்களோட பேர் என்ன? குமாரசாமி கிருஷ்ணமதி. இவங்களோட பேர் இருக்குது தானே லிஸ்ட்டில் எழுதிட்டீங்க தானே? அப்போ நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க? ஒன்றுமில்லை, எனக்கு வலிப்பு வர. ஓகே வலிப்பு வர ஒன்றும் நான் மேல் ஒன்றும் செய்யறல. புள்ளொண்டு ஹாஸ்டல் படிக்கிறாவோ, 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் அந்த எம்எம்இ மகாவித்தியாலயத்துக்கு போகிறாவோ, இந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல். ஓகே இவர் 2ஆம் ஆண்டு படிக்கிறாவோ. ஓகே அப்போ நீங்கள் தனியாக தான் இருக்கிறீங்க பிள்ளைகளோட. அப்போ இது சாப்பாடுக்கெலாம் என்ன செய்றீங்க அன்றாடம்? சாப்பாட்டுக்கு கீவர் காசு வருமானு சொல்லித்தான் இந்த மாதம் 20 கொண்டு வந்தா போன மாதம் கீவர் காசு. அப்படின்னா அது சமுர்த்தியால் கொடுக்குறாதா? கீவாரா? ஓகே அந்த எவ்வளோ வருது அதில்? 10,000 வருது. போன மாதம் 10,000 ரூபா எடுத்து நான். இந்த மாதம் வர இல்லை. இந்த மாதம் 15ஆம் தேதி வாரண்டு இந்த வர இல்லை. போன மாதம் பட்ட கடன் எல்லாம் அப்படியே கிடக்குது. இந்த கீவர் காசை நம்பிட்டு தான் நான் இருக்கிறேன். பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்க அரிசியும் இல்லை, தேங்காயில் ஒன்று இல்லை. ஒரு பக்கத்து வீட்டில் நான் சாப்பிட்டுட்டு வந்தேன். நான் மாவடியம்புக்கு போனேன். நாங்கள் இன்றைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு ஒன்று பார்த்து போயிடலாதா? வலிப்பு வரனால ஒன்றும் செய்ய முடியலானே. அப்போ வலிப்பு வந்தால் என்ன செய்கிறீங்க நீங்கள் எவ்வளோமையா? வலிப்பு வந்தால் படுத்துட்டு இந்த கை காலெல்லாம் சுண்டு இழுக்கும், கண்ணை கொண்டு திறப்போம். பிள்ளைகளிருந்து கத்துவாங்க. பிறகு கொஞ்சம் நேரத்தால் நல்லா போய்த்திரும். வேறு ஒன்றும் செய்யலையா? வேற ஒன்றுமே இல்லை. அதான் அதுக்கு ஒன்றும் செய்யலையா உடனே? இது வேறு வழி. ஆஸ்பத்திரிக்கு போய் கிளினிக்கு போகிறேன் நான். இந்த 21ஆம் தேதி கிளினிக்கு போகணும். நாளைக்கு காசு இல்லை செலவு போகிறதுக்கு. அரிசியில் வீட்டில் அரிசி மில்லை, ஒன்றும் இல்லை, காசு இல்லை மக்களுக்கு. என்னத்தை சமைச்சு கொடுக்குறேன்னு நான் வரும்போது நான் கும்பிட்டு கடவுளை நேர்ந்து கொண்டு தான் வந்தேன். நான் இந்த வளவு சொந்த வளவு அம்மாக்கு? இப்போ வளவு வந்து சொந்த வளவுனே. இந்த வீடு வந்து இது 1 லட்சம் கட்டி தந்தது ஒரு நிறுவனமா? ஒரு அறை. ஓகே. எத்தனை ரூம் இருக்கு உள்ளுக்குள்ள? அறை ஒரு அறை தான் இருக்கு. வீடை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு மூத்த மகளுக்கு. சரி அம்மா, ஒன்றும் யோசிக்க வேணாம். நான் வந்து 23ஆம் தேதி சரியா, 23ஆம் தேதி இன்றைக்கு எத்தனை தேதி? 20ஆம் தேதி தானே? ரைட். நான் 23ஆம் தேதி திரும்பி நான் வருவேன். அண்ணனோட வருவேன். எனக்கு திரும்பி வர வழி தெரியானே. அப்போ அண்ணனோட வருவேன். வரக்குள்ளே வந்து உங்களுக்கு உலர் உணவு பொதியில் கொஞ்சம் எங்களால் முடிஞ்சது வந்து கொண்டு தருவேன். அதை தந்து தாரேன். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு மேனேஜ் பண்ணுங்கள். ரைட், மேனேஜ் பண்ணுங்கள். அதை தாண்டி இந்த வீடியோ பார்த்து இந்த பார்க்குற வியூவர்ஸ் இந்த இருக்கிற அக்காட ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து பார்த்துருக்கீங்கண்ணே. இப்போ நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டுருக்கீங்க. யாருக்கு உதவி செய்ய விருப்பம்னு சொன்னால் அக்காவுக்கு உதவியிலும் செய்யலாம்.
மாதம் மாதம் காசு அனுப்பலாம், அனுப்புகிறேன்னு சொன்னாலும் அனுப்பலாமே. மாதம் செலவுக்கு காசு யாரும் அனுப்புகிற விருப்பம் இருந்தாலும் அக்காவுக்கு அனுப்பலாம். உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கா உங்களுக்கு? நான் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு வேறு யாரும் உதவி செய்யறதில்லண்ணே? இல்லை கீவர் காசும் எனக்கு வலிப்பு வருத்தத்து காசு தான் 5000 ரூபா வர்றது. அப்போ எல்லாம் டோட்டலாக 10,000 ரூபா. ஆம். அப்போ கீவார் 10ன்னு சொன்னீங்க. கீவர் 10 இந்த காசு 5 15. 15,000 ரூபா. அப்போ டோட்டலாக 15,000 ரூபா வரைக்கும் மாதம் உங்களுக்கு. என்ன செய்றீங்க அந்த 15 எடுத்து? 15 எடுத்து ஒரு 8 போகும் கடனாக வாங்குவேன். பக்கத்து வீட்டில் 1000 500 ஒரு கொத்தரிசி 2 கொத்தரிசி அப்படி வாங்குவேன். வாங்கும்போது தாரன்னு சொல்லி வாங்குவேன். அதை வாங்கி கொடுப்பேன். காசு கடன் கட்டுவேன். ஒரு 7,000 ரூபா அப்படி தான் மீதியாக மிஞ்சுறது. எங்கள் 2 பேரை தோடும் 3 பேரை தோடும் அடவை வச்சு தான் நான் கை கொண்டு வந்தேன். நான் இருந்தோம். எனக்கு இப்போ கையில் காசு இல்லை. மக்களுக்கு சமைக்க சோறு சாப்பாடு இல்லை. வீட்டில் அப்படியே கூட்டி விட்ட மாதிரி கிடக்குது. பக்கத்து வீட்டில் மாவடியம்பூலாம் நான் வீட்டுக்குள்ள சோறு வாங்கி சாப்பிட்டு வந்தேன். அதுக்கும் இவவுக்கு இவருக்கு தான் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனேன். அவரை கை வீங்கி அப்போ அந்த வரும்போது அந்த ஃப்ரெண்ட் பிள்ளைங்க கண்டு வா சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு வந்தேன். நாங்கள் வேணாமன்னு சொன்னேன். நான் இல்லை வாங்க சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லி அப்பா அந்த நிற்கிறா முன்னுக்கு நிற்கிறா. உங்களுக்கு ஹைக்கில் அதாவது நீங்கள் வந்து தனிச்சு போயிருக்கிறீங்க. சரி, இனி ஒன்று யோசிக்காதீங்க. எங்களால் முடிஞ்ச உதவி ஒரு முதற்கட்ட உதவியை வந்து நாங்கள் செய்வோம். அதுக்கு பிறகு எதுவும் உதவிகள் வந்தால் உங்களுக்காக நாங்கள் செய்வோம். கடவுளை வேண்டிக் கொள்ளுங்க. மனசை வந்து விட்டுறாங்கண்ணே. கடவுளை நேர்ந்து தான் வந்தேன். நான் இவ்வளோ தூரம் வந்து எல்லாம் ஓகே ஆகி வந்துட்டீங்க. பிள்ளைகள் அந்த வளர்றாங்க. பிள்ளைகள் வளர்றாங்க தான் அண்ணா. பிள்ளைகள் வளர்றாங்க தான். சமைச்சு கொடுக்க ஒரு 2 மாதம் 3 மாதம் அப்படி எனக்கு போதிய அளவுக்கு அரிசி வீட்டில் ஒன்றுமே இல்லை. அரை கொத்த அரிசி சாப்பிடுது. இன்னும் சமைக்கல. அரிசியில் ஒன்று இல்லை. தண்ணியை வச்சு திரிக்கிறேன் இரவைக்கு. சரி, நாங்கள் போவோம்ண்ணே. ஓகே, ஒரு 23 நாளில் வருவேண்ணா. சரி வார். சரி, நாங்கள் என்னத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னால், இங்கே ஏரியாவில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாக்களை பேர் எடுத்து ஒரு 15 குடும்பங்கள்கிட்ட உலர் உணவு பொதிகளை கொடுக்குறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். வேறு எதுக்குமாக வரல. ஸோ வந்து நீங்கள் உண்மையாகவே கஷ்டப்படுறீங்களா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்கான்றதை வந்து இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்களும் வந்து பார்க்கத்தானே வேணும். இப்போ நானும் வந்து இப்போ அவங்க ஒரு காசு அனுப்பி ஒரு சாமானை வாங்கி கொடுங்கன்னு சொன்னால் நான் வந்து சும்மா அவங்க கொண்டு கொடுக்கல தானே. இப்போ உண்மையாகவே ஒரு கஷ்டப்பட்ட ஆளுக்கு தானே நான் கொண்டு கொடுக்கலாம். இல்லாட்டி என்ன நான் அனுப்புகிறேன், நீங்கள் சும்மா சாமானை வாங்கினீங்க, நீங்கள் என்ன கொண்டு கொடுத்தீங்கன்ற ஒரு கதை கொண்டு வரும். இப்போ அந்த பிரச்சனையும் இருக்குது. அடுத்து உண்மையாகவே ஒரு பாதிக்கப்பட்ட ஆளுக்கு தான் போய் சேரும். அப்போ உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருந்தால் சொல்லுங்கள், வெக்கப்படாமல். உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருந்தால், உங்களுக்கு எதுவும் தேவைகள் இருந்தால் என்றால் கேளுங்க. உங்களை பற்றி பெஸ்ட்டாக சொல்லுங்கள். உங்களோட பேர் என்ன? எனக்கு செல்வராணி, வெள்ளக்குட்டி மகேந்திரன் செல்வராணி. மகேந்திரன் செல்வராணி கொட்டல் கடைக்கு தான் போகிற வேலைக்கு. கொட்டலில் செஞ்சு வரணும். ஒரு நாளைக்கு 1000 தராங்க. இந்த 1000 ரூபா காசை கொண்டு பிள்ளைகளையும் படிப்பிக்க வைக்கவும். ஒரு அலையல் படித்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த ஆள் ப்ரைவேட்டாக பேங்குக்கு ஃபோன் போட்டு அதுக்கு முரட்டாஞ்சின பேங்கில் வேலையிறாக அவைக்கு மாதம் 10,000 ரூபா காசு. முறைக்கட்டஞ்சினா பேங்க்கில் வேலை செய்கிறவா? என்ன வேலை செய்கிறாங்க? அந்த லோன் மாதிரி கொடுக்குறேன். டெய்லி லோன். ஓகே. அதுக்கு பக்கத்தில் ஒரு பேங்க் இருக்கு. அதுக்கு போய் ஒரு மாதம் 10,000 அவங்க கொடுக்குறாங்க. அடுத்த பிள்ளைக்கு சிலவுக்கு காசு இல்லாமல் போய் வேலைக்கு தான் போய் கொண்டு இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு மாதம் எவ்வளோ காசு வருது? மாதம் 1000 ரூபாய். சில நேரம் ஞாயிற்றுக்கிழமை மாதம் இல்லாத சம்பளம் சேர்த்து எவ்வளோ காசு மொத்தமாக வருது? 40 கிட்ட வருது. ஓகே. அவள் இப்போ தான் போய் சேர்ந்தவ வேலைக்கு. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் என்ன வேலை சரி? உங்களோட மிஸ்டர்? அவர் இல்லை, செத்துட்டாரு. ஓகே. எவ்வளோ நாள் போய் சேர்த்து? அவர் 12 வருஷம். 12 வருஷம். இப்போ நீங்கள் இப்போ தனியாக ஒரு ஆளாக இருந்து பிள்ளைகளையும் வளர்க்குறீங்க. அப்படி பிள்ளைகளை
வைக்கணும். அப்பா ஒரு ஆள் வைக்க இயலாது, அப்பா ஒரு ஆள் இருக்கிறாரு. அப்படியா? அவரையும் பார்த்துட்டு பிள்ளைகளையும் பார்த்துட்டு பிள்ளைகள படிப்பிச்சதையும் பார்த்துட்டு பிள்ளை காசு பண்ணிட்டு அதுக்கு செம்பசிக்கு எனக்கு ஒரு இதுவும் இல்லை. அதுக்கு போக கட்ட எனக்கு அதுக்கு வசதி ஒன்றும் இல்லாமல் இருக்கு. இப்படித்தான் போய் அதில் சேர்த்து வைக்கிற காசு தான் அதில் இது வாங்க வந்து கை கண்டு வாங்க 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 எடுத்துட்டோம். வீடு திருத்தி கொடுத்ததும் அவட சொந்த காசில் எடுத்தல ஒரு தெரிஞ்ச பொடியன் மூலம் தான் செய்து கொடுத்தவங்க. மிச்சம்படி அவைக்கு எந்த உதவியும் இல்லை. இப்படித்தான் அவ கஷ்டப்படத்தான் அவட பிள்ளைகளை பார்க்குறான். நம்ம மகளும் மேல் படித்து பாஸ் பண்ணிக்கிறாங்க. எம்பசி போகிறதுக்கு அவைக்கு படிப்பு செலவுக்கு இப்போ நீங்கள் எம்பசி போகிறோம்னா அவ்வளோ ஒன்று உங்களுக்கு தெரியும் தானே. அதுக்கேற்ற இதுகளையும் பார்த்து கேம்பஸ் பக்கத்தில் இருக்கு. எம்பசி பக்கத்தில் இப்போ எவ்வளோத்துக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல இவங்க எங்கே வரும் தெரியல. அப்படி உதவிகளை செய்து தந்தால் நல்ல அவைக்கு. இது தெரிஞ்ச பொடியன் தான் வந்து இப்படி வீடு உடைஞ்சிருக்கு. யார் தெரிஞ்ச பொடியன்னா நிறுவனமா இல்லாட்டி இல்லை நிறுவனம் இடங்கட சொந்தக்காரங்களா? பெரிய படமா இருந்தா. சரி, அவங்க வந்து இந்த வீடு கட்டி வந்து எவ்வளோ மூஞ்சியை கட்டுறது? இந்த சிவரும் பூசி இந்த நிலத்தை அழுத்து தந்தவங்க அவங்க. ஏற்கனவே இருந்த ஒரு வீட்டை செஞ்சிருந்தது. ஏற்கனவே இருந்தது. இப்போ எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவங்க 4 பேர். 4 பேர் அப்பாவோட 4 பேராக்கள் இருக்கிறீங்க. சரி, இவங்களோட பேரும் எழுதிருங்கண்ணே. 3வது இதை வந்து எழுதிருங்க. நான் 23ஆந்தேதி வருவேனம்மா. 23ஆந்தேதி வரக்குள்ள ஒரு சின்ன ஒரு உலர் உணவு பதிவில் கொண்டு வந்து உங்களுக்கு நான் தருவேன். சரியா? உங்களோட பேர் தான் எழுதிருக்கு. நீங்கள் கரெக்டாக இல்லைங்களா வீட்டில் வரும்? சரி, ஓகே. நான் அந்த ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா சித்தாண்டியில் வந்து ஒரு அண்ணன் வந்து எனக்கு கால் பண்ணி கழிச்சிருந்தவர்னு சொல்லி, அதாவது சித்தாண்டியில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தவர். அப்போ இவர் தான் வந்து நான் மீட் பண்ணியிருந்தேன். அப்போ இந்த வீடியோவில் பார்த்துருவீங்க ஒரு 2-3 குடும்பங்களோட வீட்டை வந்து போய் அவங்கள வந்து வீடியோ எடுத்து இதில் வந்து போட்டிருந்தேன். உங்களோட பேர் என்ன? என் பேர் இளைய தம்பி சீதாராமன். ஓகே. நான் ஒரு முகாமை தொழிலாளர் அதை பென்ஷனியராக இருக்கிறேன். இப்போ நான் சரி, அதோடு நான் சமூக சேவையில் ஒரு ஜேபிஐயும் இருக்கிறேன். ஓகே. அடுத்து இந்த ஆலயத்தின் ஒரு பண்ணக்காயும் இருக்கிறேன். ஓகே. எனக்கு அதாவது 18 வயதுலேருந்து சமூக சேவையில் இறங்கி சமூக செஞ்சு கொண்டு இருக்கிறேன். ஆனால் இப்போ எங்களை மருமகன் சொன்னால் இப்படி கொஞ்சம் 10 பேருக்கு உதவி செய்யணும் ஒரு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் சரி நான் ஒரு கூட கொஞ்சம் செலக்ட் பண்ணி தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூத்திக்கிறேன். அந்த 10 பேர் என்ன பொறுத்தவரை இந்த மனச்சாட்சி கேட்ட மாதிரி நல்ல கஷ்டப்பட்ட குடும்பம் தான் நான் நினைக்கிறேன். இதை போல் இன்னும் இந்த அனர்த்தங்கள் வார நிறந்த உதவிகளை செய்தால் நான் ஏன்டா எந்த அதாவது அந்த வெள்ளம் வார டைம் இங்கே தாண்டும். அப்படியா? இப்போ இதெல்லாம் இதெல்லாம் தாண்டது தாண்டு. இப்போ இதெல்லாம் ஒரு 5 அடி 3 அடி அப்படி எனக்கு தண்ணி கோயிலுக்குள்ளே தான் தண்ணி. அந்த நிலையில் எந்த அரசியல்வாதியோ இதுவும் இல்லாத நிலை எனக்கு மக்களுக்கு நேரம் உதவி செய்யக்கூடிய நேரம் இல்லை. இந்த பணக்காரர்கள் இந்த ஆலயத்தில் இருக்கிறதுகளையும் ஒரு நலம்பிரி மொழிகள் மூலம் கொண்டு அந்த வெள்ள நிவாரணம் கொடுக்கறது. ஆனால் இப்படி வெளிநாட்டில் இருக்கிற நன்கொடையாளர்கள் செய்தாங்கன்னா மிகவும் நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் தந்துருக்க தாங்க அந்த பேப்பரை. அதாவது நீங்கள் இப்போ இதில் எழுதியிருக்கிறீங்கண்ணே. முதலாவது பேர் பிள்ளையான் பரம்ஜோதி, அடுத்தது கணபதி பிள்ளை சாந்தி, சாணி தம்பி பாக்கியம், சீனி தம்பி அரசம்மா, மகேந்திரன் செல்வராணி, கணபதி பிள்ளை லட்சுமி, அடுத்தது இது தானே தாமோதிரம் நல்ல தம்பி. அப்போ 1 2 3 4 5 6 6 7 8 குமாரசாமி கிருஷ்ணமதி நடுவில் தம்பி சாரதா தேவி. அப்போ 8 9 10 11 இருக்கு. 10 தான். இதுதான் தாமோதரம் இல்லை, இது நல்ல தம்பி. 10 குடும்பம் நீங்கள் தந்துருக்கீங்கண்ணே. ரைட், 10 குடும்பங்கள் தந்துருக்குறாங்க. இதில் வந்து 3 குடும்பங்கள் தான் பார்த்துருக்கேன். என்ன காரணத்துக்காக மிச்சம் இருக்கிற 7 குடும்பத்தையும் நீங்கள் போய் பார்க்கலன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் உண்மையாகவே சொல்லணுமெண்டா எனக்கு கவலையாக இருக்குது. என்னென்னு சொன்னால் அவங்கள்ட்ட போயிட்டு நான் வந்து பிடிச்சிட்டு அவங்களோட பிரச்சனையை வந்து கேட்கக்குள்ள அந்த முதலாவது கதைக்கக்குள்ள ஓகே, அதை தாண்டி போக்குள்ள வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த அம்மா கூட சொல்லியிருந்தா அவள் சாப்பிடலை, சரியா பசிக்குது, சோறை மட்டும் செஞ்சு நான் கறி இல்லை என்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்கண்ணே. இப்போ அதில் கேட்கக்குள்ள கவலை இருப்பேன். நம்ம வெறுங்கையை ஆட்டிட்டு போயிட்டு அவர்த்திட்டு போயிட்டு அவங்களோட பிரச்சனையை வந்து எனக்கு கேட்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது. என்னென்னா விருப்பம் இல்லைன்னு தாண்டி இந்த வேதனையை தாங்கி கொள்ள இல்லாமல் இருக்குது. அப்போ அதுக்காக தான் இப்போ 23ஆந்தேதி தானே நான் திரும்பி ரிட்டர்ன் வரணும் தானே. இப்போ 23ஆந்தேதி வரக்குள்ளே இந்த சாமானை கொடுத்துட்டேனே. இந்த 3 பேர் குடும்பத்தையும் நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம். ஆனால் திரும்பி ஒருக்கா கொடுக்கக்குள்ள அவங்கள்ட்டையும் கதைச்சிட்டு மிச்சம் இருக்கிற 7 பேர்ட்டையும் கதைச்சிட்டு அந்த சாமானை நம்ம கொடுப்போம். அப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும். அவங்க கொஞ்சம் மன திருப்தியாகவும் இருக்கும்.
அவங்கள ஏன்னா சந்தோஷப்படும். குழந்தை பிள்ளைகள் இருக்கக்கூடிய அந்த பெருங்கையோட போனோம்னா அதுக்கு மூத்த சாப்பிட இல்லைன்னு சொல்லுவாங்க, பக்கத்து மாவுடைய வந்து சாப்பிட்டான்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கும் கொஞ்சம் தான், ஏன்னா நம்மளோட ஒரு பிள்ளை நான் இப்படி எல்லாம் ஒரு இது சொல்லுதான்னு எனக்கு ஒரு தாக்கம் தான். ஏன்னா பக்கத்தில் அது எனக்கு கூட மனைவி வந்து பக்கத்தில் ஒரு அக்கா இருக்கிறாவு, அந்த அக்கா கூட வசதியோடு இருந்து அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கல. ஏதோ ஒரு மனப்பக்குவம் இல்லாதாக்களாக இருக்கிறேன் எனக்கு பார்க்கணும். அந்த பிரச்சனை ஒன்று இருக்கு. நான் கூட அப்பாவும் வந்து உதவி செய்யறதுன்னு சொல்லியிருந்தீங்க. அண்ணன் அவரால் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிற, அரச பதவியில் இருக்கிற அப்படியான இதுகள் இருக்குது சமூகத்தில். அதாவது இவங்களை வந்து ஒரு தள்ளுப்பட்ட ஒரு ஒருத்தர் ஆதரவும் இல்லாம அவங்க இருக்கிறாங்க. உண்மையாவே அவங்களுக்கு அவங்களோட கதையை கேட்கல எனக்கு கவலையா இருந்தது. அவங்க அந்த வலிப்பு வார விஷயம் வலிப்பு சோப்படுத்தல ஹாஸ்பிட்டலுக்கு அது இந்த முத்தியத்தை அனுப்பி இல்லை வயதும் பாப்பாக்கு இப்போ 40 தாண்டி இருந்த வயதுகள் கஷ்டம். அடுத்தது டைமுக்கு சாப்பாடு இல்லை. சாப்பாடு இருந்தது எங்களோட மயத்துக்கு தானே அதுக்கு கேட்ட இதுகள் இல்லை. இப்போ அவங்க ஆஸ்பத்திரிக்கு போனால் மருந்துக்கு காசு போகணும். தர்மாஸ்பத்திரி இல்லை அதை செய்ய மாட்டாங்க. நீங்கள் காசு ஆஸ்பத்திரி தான் செய்யணும். அதுக்கிற காசுகள் வேணும் தானே இவங்க. அதுகளுக்காக அப்படி தெரிவிக்கிற அந்த பிள்ளை. ஏன்னா அபாய செத்துருவாகும். அந்த புள்ளிகள வருங்கால பற்றி தான் எங்களுக்கு யோசனை. வேறு பிரச்சனை இருக்குது. அதாவது அந்த ஸ்கூலுக்குலாம் போகிறாங்க தானே, ஸ்கூலுக்கு போகுது. அந்த பார்க்கலையா அந்த பிள்ளை அடுத்த பிள்ளைக்கு அதுக்கும் ஒரு பழைய இனம் இல்லாத பிள்ளை வந்தால் எனக்கு ஒரு போசாக்கு இல்லாத பிள்ளை தான் இருக்கு. அந்த பிள்ளை அந்த 7ஆம் கையை இருக்கிற பிள்ளை அதே அந்த பிள்ளையை நான் உங்களுக்கு வீடியோ மூலமாக காட்டியிருப்பேன்னு சொன்னால் வளர்ந்து வர பிள்ளைகள்ன்றனால இந்த வீடியோ மூலமாக காட்டக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனை ஒன்று போகணும். இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த சின்ன பிள்ளையில வந்து முகம் காட்ட வேணாம்னு சொல்லி, அதனால தான் அந்த பிள்ளையில காட்டல. அந்த பிள்ளையில பார்த்துருந்தா நீங்களே அழுதுருப்பீங்கன்னு. அவ்வளோ உண்மையாக அந்த கை இதெல்லாம் இயலாமல் மாதிரி சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. இந்த மற்ற இந்த 7 பேர் ஆக்கள் இருக்கிறாங்க தானே, இந்த 7 பேர் ஆக்கள்ற இது என்ன விளக்கம்? அந்த 7 பேர் ஆக்கள்ற இப்போ உங்களுக்கு நோம்பலாக தெரியும் தானே உங்களுக்கு எல்லா விஷயம். இப்போ அவங்களோட குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது? அவங்க இந்த கோயில் பின்னி தமிழ்லாம் வந்த கஷ்டம் அது சாப்பாடு அதுகள் இருந்தாங்க. அதுக்காக தான் எடுத்து அந்த 7 பேரையும். ஓகே. ஏன்னா நமக்கு இந்த வசதி இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு சில கஷ்டமான எழுத்து அன்றாடன்றாக இந்த இப்போ பொன்னாங்கனி விற்று அதுகள் விற்று எடுக்கிறாங்க தான் அந்த மிச்சாக்களும் இருக்கிறாங்க. மற்றாக்கள் நாமனே சரி. அப்போ இவ்வளோ பேருக்கும் நாங்கள் உலர் உணவு பொதிகளை வந்து கொடுப்போம். காலையில் வரீங்க, எத்தனை மணிக்கு வருவீங்க? நான் வந்து காலையிலாம் வருவேன். காலையில் வந்து இனி நான் வந்து சாமான் வாங்கணும் தானே. இப்போ 5000 ரூபான்னு சொன்னால் 5000 ரூபாய்க்கு என்னென்ன வாங்கினா நல்லா இருக்கும் அதையும் சொல்லுங்கள். வயசுக்கு மூத்தாள் நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு வந்து உலர் உணவு பொதினா என்னத்தை வாங்கலாம்? அரிசி முக்கியம். அரிசி எவ்வளோ வரும்? 5 கிலோ எவ்வளோ? 1400 1500 ரூபாய்க்கிட்ட வரும் ஒரு தரம். அப்படி அரிசிகள் நிலப்படைக்கு தனி. இப்போ நம்ம 10 கிலோ அரிசி போடுங்க. நம்ம 10 கிலோ அரிசி, சீனி, தேயிலை, சின்ன பிள்ளைங்க அந்த பிஸ்கெட் அதுகள், அது கருவாடு, அங்கல். அப்போ நீங்கள் அதுக்கு கணக்கு பார்த்தீங்களா? நான் பார்த்தேன் இப்படி பார்த்தேன். அப்படி கடலை, சோயா மீட், நெத்தலி, அரிசி அப்படி பார்த்தேன். அப்போ அது எல்லாம் வந்து சீனி தேயிலைண்ணே அது இல்லாமல் அதுக்குள்ளே பார்த்து எடுக்கிறேன். இல்லை நான் என்ன பார்த்தேன்னு சொன்னால் இப்போ இந்த நெத்தலி எல்லாம் வாங்கக்குள்ளே அந்த வச்சு அவங்க என்னத்தையா சமைச்சு சாப்பிடுவாங்க. மீன் வாங்குறது இப்போ மீன் வாங்கினப்ப 1000 ரூபா ஒன்றும் ஒரு நாளைக்கு மீன் வாங்க. அந்த நெத்தலி இப்போ என்னதாக இருக்க முடியாது. அடுத்து இப்போ சோயா மீட் கொஞ்சம் அந்த கிலோ கணக்கில் வாங்கக்குள்ளே ஒரு நாளைக்கு ஒரு கொஞ்சம் சரி போட்டு கறியாக்கி சாப்பிடுவாங்களேண்ணே. இப்போ சீனி வந்து நம்ம வேண்டி கொடுக்கலாம் தான். ஆனால் அது வந்து இப்போ ஒரு 2-3 நாளில் முடிஞ்சிருமில்லோ. டீ ஊற்றி குடித்தா முடிஞ்சிருமில்ல. இந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. சரி பாப்போம். ஏதோ தெரியல. ஏன்னா எனக்கும் இது வந்து தாக்கத்தை ஏற்படுத்து பெரிய ஒரு கஷ்டம் தானே. 5000 ரூபாய்க்குள்ள செய்யணும். நான் அவங்க அனுப்பின காசுக்கெல்லாம் பார்த்து மேனேஜ் பண்ணி செய்யணும். அதை வந்து கூடையும் வராமல் அது அந்த சரியாக ஒரு 5000 ரூபா வர மாதிரி ஒரு பேக்கேஜ். அது உங்களுக்கு தெரியும். இனிமேல் வந்து கிளியர் பண்ணி பாவம். ஏன்னா இப்படியானவங்களுக்கு நாம் புண்ணியம் செய்து நமக்கு இப்படியாவது செய்கிறதுகளுக்கு அதான் என்ன பொறுத்தவரைக்கு. இப்போ நான் அதை செலக்ட் பண்ணி போட்டு தான் பார்த்தேன். இப்போ இந்த பிள்ளையோட எல்லாம் கடன் மோசம் தான் எனக்கு தெரியும். இந்த பிள்ளையே நீங்கள் அவளோட அந்த இப்போ நான் 2ஆவது காய்ச்ச பிள்ளை. அவங்களோட பேர் என்ன? இந்த நடுவில் இந்த இது குமாரசாமி கிருஷ்ணமதி. கிருஷ்ணமதி. இது நடுவில் தம்பியான முதல் கதைச்சது. இளங்கஷ்டம் தான் அந்த வாரங்களை இருக்கிறதுக்கு கூட இல்லாத இருக்காது. இப்போ இந்த பொம்பளை பிள்ளை இருந்தாலும் அதுகளுக்கும் டிவி அதுகள் இந்த ஒரு ஆடம்பரம் வேணும் தான். இப்போ கஷ்டமான சாப்பாடு தானே. இப்போ ஃபோன் வேணும் அது வேணும் இது வேணும் தான். அதுதான் பிரச்சனை ஆகிடுது. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோவை வந்து முடிக்கிற ஒரு தருணத்துக்கு வந்துட்டேன். வந்து பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஒரு 2:30 போல் வந்து மட்டக்களப்பிலேருந்து வெளிக்கிட்டு சித்தாண்டிக்கு வந்து இந்த அண்ணனோட கதைக்கு கிடைச்சிச்சு எனக்கு. பிறகு இவர் மூலமாக வந்து 2-3 குடும்பங்களை போயிட்டு விசிட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிற காரணம் என்னென்னு சொன்னால் 23ஆம் தேதி
இந்த இடத்துல தான் நான் வந்து உதவி செய்ய போகிறேன். இப்படிப்பட்ட இந்த குடும்பங்களுக்கு தான் உதவி செய்ய போகிறேன். எல்லாரோட பேர்களும் வந்து இதில் வந்து ஆல்ரெடி நாங்கள் எழுதியிருக்கிறோம். 10 குடும்பங்கள். பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 எழுதியிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 3 பேர் எழுதியிருக்கு. ஆனால் எனக்கு வந்திருக்கிற உதவி 15 குடும்பங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி இப்போ 10 குடும்பங்கள் தான் இருக்குது. வேறு 5 குடும்பங்கள் இருக்கா இல்லைன்னு சொன்னால் நான் வேறு எங்கேயும் தேடி பார்க்கவா? இல்லை எடுப்பேன், அப்படி இடத்த எடுத்து நான் சொல்கிறேன், எடுத்து சொல்லுவீங்க. ஆனால் அந்த கொடுக்கணுமென்றக்காக கட்டாயம் கொடுக்கணுமென்று இல்லைன்னு இல்லை இந்த என்னென்னா அங்கால சைடும் இருக்குது. அந்த வாகர சைடு அங்காலையும் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க இருக்குது. இல்லை நான் உங்களை கஷ்டத்தை எடுத்து தான் என்ன நீங்கள் நேரடியாக தான் கொடுக்க போகிறீங்க. இப்போ அப்போ உங்களால் 7 மணி சொன்னால் எடுத்து தாங்க, நம்ம அதையும் ஒருக்கா பார்ப்போம். சரி, நான் எப்படியும் 15 பேருக்கு நான் கொடுப்பேன். சரி, ஏதோ ஒரு நான் ஃபோட்டோ எடுத்துடுறேன். இதை சின்ன எப்படிங்க அது எழுதி கொடுத்தாங்க அவர்கிட்ட. எனக்கு இதில் ஃபோட்டோ இருந்தால் எனக்கு ஈஸி. அதில் உண்டு தானே, அது இதில் உண்டு கமலம் அவரோட யார் இப்படி அந்த கமலம் வந்து வெளியே வந்தேன் அது 10. சரியா? ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து முடிக்க போகிறோம். கட்டாயம் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து உதவி செய்ய விரும்புனா கட்டாயம் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதில் நான் எந்த முடிவும் வந்து எடுக்கல. என்ன நீங்கள் தான் வந்து முடிவு எடுக்க வேண்டாம். உதவி செய்ய போகிறேன். நான் அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி உங்களை நான் சொல்லலை. உங்களுக்கு என்ன தோணுதோ என்ன செய்ய விருப்பமோ அதை வந்து செய்யுங்க. கட்டாயம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ், பாய். தேங்க்யூ.